Hi guys, it's me Eli. Welcome to Concepts of A2K NEET Tamil 90 days crash course. இன்னைக்கு நாம பார்க்கிறது என்னன்னா டே 42. இந்த டே 42ல நாம பார்க்கற ஒரு அழகான டாபிக், அது அற்புதமான டாபிக் என்ன அப்படின்னா அலைவு. சரியா? ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இந்த லெசன் படிக்கல அப்படின்னா உனக்கு என்ன தெரியாதுன்னா ஆசிலேஷன் ஆசிலேஷன் தான் இந்த லெசனு. இந்த படிக்கலாம் உனக்கு வேவ்ஸ் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பெருசா ஒன்று இருக்கு. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ சம்திங் எக்ஸெட்ரா. சரியா? சரி, ஓகே. ஸோ ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை சொல்லுவாங்க. ரைட்டா? டன் அதோடைய பார்ட் 1 தான் பார்க்கலாம். மேபி இது வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 நாள் இல்லைன்னா மேக்ஸிமம் 5 days வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இதில் இருக்குது. மேக்ஸிமம் இன்னைக்கு 47 நாள் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். 12th போர்ஷன்லாம் சீக்கிரமா இப்படின்றதுக்குள்ள டக்கு முடிச்சிடுவேன். அதில் வந்து வெயிட்டே ரொம்ப கொஞ்சம் கடுப்பேற்றதுன்னா ரியாப்டிக்ஸ் தான். ரியாப்டிக்ஸாக எனக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. அதுவும் சீக்கிரமா நான் முடிச்சுட்டு போயிடுவேன். எல்லாமே சீக்கிரமா நான் முடிச்சுட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, வா. ஓகே, இந்த 11th மட்டும் கொஞ்சம் லென்த்தி போர்ஷன்ஸ். 11th மட்டும் நான் சீக்கிரம் முடிச்சிட்டுனா 12th நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன். அதுதான் எனக்கு விஷயமே. ஓகே, சரி, ஓகேவா? அலைவுகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம அலைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பீரியாடிக் மோஷன் அப்படின்னா சீரசைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? சீரசைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, சீரசைவு இயக்கம்னா என்ன அப்படின்னா பீரியாடிக் மோஷன். சரியா? பீரியாடிக் மோஷன் என்னது? ஒரு குறிப்பிட்ட டைம்ல, ஓகே, ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில மறுபடியும் அதே இடத்துக்கே வரும். சரியா? எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சோ அதே இடத்துக்கே மறுபடியும் என்ன பண்ணும்? ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில வந்துட்டே இருக்கும். சரியா? அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? சீரசைவு இயக்கம் சொல்லுவாங்க. சீரசைவு இயக்கம்னா இங்கிலீஷ்ல பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சரியா? ஓகே, வா. ஸோ சீரசைவு இயக்கம் அப்படின்னு என்னன்னா, இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் பாத்து. சரியா? நான் இங்க என்ன பண்றேன்? இந்த இடத்துல வந்து ஒரு பொருளை என்ன பண்றேன்? ஸ்டார்ட் பண்றேன். சரியா? இது ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில அகைன் என்ன பண்ணும்? இங்கேயே வந்து நிக்குமா? மறுபடியும் இங்கே வந்து நிற்கும். அகைன் இங்கே வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல மறுபடியும் அங்கேயே வரத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீரசைவு இயக்கம், பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? சீரசைவு இயக்கம் அல்லது பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, அப்போ என்னது? ஸோ சீரசைவு இயக்கம்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் என்னது? மீண்டும் அதே இடத்திற்கு வருவது அப்படின்னு எழுதிக்கும். மீண்டும் அதே இடத்திற்கு வருவது. ஓகேவா? சோ இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சீரசைவு இயக்கம் அல்லது பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சீரசைவு இயக்கம், பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல ஓகே அந்த மோஷன் அகைன் ரிப்பீட் ஆகும். சரியா? ஓகே, ஒரு இயக்கமானது ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா லைக் நம்ம வந்து இந்த சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். சிம்பிள் பெண்டுலம். சரியா? சிம்பிள் பெண்டுலம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். சிம்பிள் பெண்டுலத்தை சொல்லலாம். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? பூமி வந்து சூரியனை சுத்தி நீள்வட்ட பாதையில சுத்தி வருது இல்லையா? அதை கூட நம்ம வந்து பண்ணா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகேவா? இப்போ என்னடா நான் ஏதோ சொல்ல வந்தேன்டா. மோஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் சன்னா. சரி, ஓகே, வா. ஸோ இதுல என்னன்னா சர்க்குலர் மோஷன், அதாவது வட்ட இயக்கத்தை சொல்லலாம். இங்க என்ன பண்ணலாம்? வட்ட இயக்கத்தை வந்து பார்த்தா இங்க குறிப்பிடலாம். வேற என்ன இயக்கத்தை நம்ம குறிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் பெண்டுலம் தனி ஊசல் இருக்கு இல்லையா? தனி ஊசலை வந்து குறிப்பிடலாம். தனி ஊசல்னா ஒன்றும் இல்லடா. இங்க என் கையில வந்து ஒரு ஒயர் தெரியுதா? யூஎஸ்பி கேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், தெரியுதா? ஸோ தட் நம்ம இந்த கேபிள்ல இங்க தனி ஊசல்னா ஸோ இதுதான். இதுக்கு பேர் தான் தனி ஊசல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கரெக்டா தெரியாது. சரி, இதுக்கு பேர் தான் வந்து தனி ஊசல். இதில் ஒன்று மட்டும் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னது? தனி ஊசல். புரியுதா? சரி, தனி ஊசல் மாதிரி வரல, பட் தனி ஊசல். ஓகேவா? தனி ஊசல்னா அதுதான். இப்படி போயிட்டு வரல, அதான் தனி ஊசல். ஓகே, சரி, ஓகேடா. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொன்னா சீரசைவு இயக்கம் அப்படின்றத சொல்லலாம். சரியா? இதே ஆசிலேஷன் அப்படின்றது அது பேர் சீரலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அலைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைவுகள் தான் வந்து பண்ணா ஆசிலேஷன் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸோ பீரியாடிக் மோஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு. ரைட்டா? அப்போ ஆசிலேஷன் அப்படின்னா என்ன ப்ரோ? ஆசிலேஷனும் பீரியாடிக் மோஷனும் வேற வேறையா ப்ரோ அப்படின்னா எஸ், கண்டிப்பா ரெண்டும் வேற தான். ஓகே,
பீரியாடிக் மோஷன் வருது பாரு. ஐயோ, பீரியாடிக் மோஷன் அப்படின்றது என்னது? ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில மீண்டும் அதே இடத்துக்கு வரத்தான் வந்து பார்த்தா பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அலைவுகள் அப்படின்றது என்னன்னா மீன் பொசிஷன், பீரியாடிக் மோஷன் வித் மீன் பொசிஷன், அதாவது மையப்பகுதியை கொண்டு பீரியாடிக் மோஷன் நடந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆசிலேஷன் சொல்லுவோம். ஓகே, அதாவது பீரியாடிக் மோஷன் என்னது? ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில மறுபடியும் அதே இடத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ சிம்பிள் பெண்டுலத்தை எடுத்துக்கோ. இது வந்து பார்த்தா இதுதான் மையப்பகுதி, மீன் பொசிஷனா. இப்போ இதை இந்த பக்கம் தள்ளி விடுறேன். சரியா? தள்ளி விட்டாச்சு. ஓகே, மீன் பொசிஷன் விட்டு வெளியே போயிடுச்சு. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணும்? பீரியாடிக் மோஷனால அகைன் நடுவுலே வரும். சரியா? மறுபடியும் இந்த பக்கம் போகும், அகைன் நடுவுலே வரும். மறுபடியும் இந்த பக்கம் போகும், அகைன் நடுவுலே வரும். அகைன் இந்த பக்கம் போகும், அகைன் இப்படி வரும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஆசிலேஷன் சொல்லுவாங்க. சரியா? ஆசிலேஷன் அப்படின்னு என்னது? ஓகே, சீரசைவு இயக்கமானது மையப்பகுதியை பொறுத்து அமைந்தால், சரியா, மையப்பகுதியை பொறுத்து சீரசைவு இயக்கம் ஏற்பட்டால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அலைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அலைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகே, எழுதிக்கோவா? எழுதிக்கோ. அப்ப அலைவுகள் என்பது என்னன்னா சீரசைவு இயக்கமானது எதை பொறுத்து? சீரசைவு இயக்கமானது மையப்புள்ளியை பொறுத்து அமைந்தால் அதற்கு பெயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அலைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். பொறுத்து அமைவது தான் நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா? அலைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, ஓகே. இதோ அலைவுகள்னு சொல்லலாம், அல்லது இதை வந்து என்ன சொல்லலாம்? வைப்ரேஷன் மோஷன், அதிர்வு இயக்கம்னு சொல்லலாம். சரியா? என்ன சொல்லலாம்? அதிர்வு இயக்கம்னு கூட என்ன பண்ணலாம்? நம்ம இதை நம்ம குறிப்பிடலாம். புரியுதா? மையப்புள்ளியை பொறுத்து அமைவது. சரியா? ஓகே. அல்லது இதை வேற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்டா? ஏதோ சொன்னேடா, என்னது? அதிர்வு இயக்கம், அல்லது இது என்ன சொல்லலாம்னா அதிர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம்? சொல்லலாம். சரியா? டன்னா? டன். ஓகே, வா. இப்போ இதோ அலைவுகள்னு சொல்லிட்டீங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் உனக்கு இதுல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் வேறையானா? ஆமா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் வேறதான். சரியா? சோ எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஹெச்எம் அப்படின்னு என்னன்னா தன்னிசைவு அலைவுன்னு சொல்லுவாங்க. அது தன்னிசைவு அலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிசைவு அலைவு அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதான் தன்னிசைவு அலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இப்போ தன்னிசைவு அலைவுக்கும் அலைவுக்கும் என்ன வித்தியாசம்? அலைவுகள் வந்து பார்த்தோன்னா அலைவுகள் அப்படின்றது என்னன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஆம்பிளிடியூட பொறுத்து வரும். பெரிய ஆம்பிளிடியூட்னா வந்து மேக்சிமம் பாயிண்ட். இப்போ வேவ் இருக்குதுன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு வேவ். சரியா? இதெல்லாம் இந்த மாதிரி இது வந்து பெரிய ஆம்பிளிடியூட பொறுத்து அமைஞ்சிச்சுன்னா அது அலைவு. சரியா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் இதுவும் வந்து பார்த்தா ஒரு அலைவு தான். ஓகே, அதாவது தன்னிசைவு அலைவுகளும் பார்த்தோன்னா ஒரு விதமான அலைவுகள் தான். ஓகே, ஆனா அந்த அலைவுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஆம்பிளிடியூடுன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆம்பிளிடியூட்னா என்னது? ஒரு அலையினுடைய உச்ச பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆம்பிளிடியூடுன்னு சொல்லுவோம். சரியா? அந்த உச்ச பகுதியானது ரொம்ப தம்மத்துண்டா இருக்கும். சரியா? ரொம்ப சிறியதாக இருந்துச்சுன்னா, ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுத்தம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சுவலி வெயிட் பண்ணு நினைச்சேன். அப்படி ஒரே நிமிஷம் வந்தது. ஒரே ஒரு காத்து எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டுருச்சு. எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருச்சு. ஓகே, டன். எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். பார்த்துக்கலாம், எதுக்கும் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா? ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் செக்கிங் ஒன்றும் பண்ணல. டன். அப்ப தன்னிசைவு அலைவு அப்படின்னா என்ன இருக்கணும்? ரொம்ப குறைவான ஆசிலேஷன் தான் ஒரு அலைவுகள்ல மிகவும் குறைவான உச்சவரம்பு இருக்கும். சரியா? மிகவும் குறைவான உச்சவரம்பு இருந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப ஸ்மால் ஆம்பிளிடியூட் இருந்துச்சுன்னா, ஓகே, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். ஓகே, அப்ப என்ன பீரியாடிக் மோஷன் என்னது? ஓகே, பீரியாடிக் மோஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல அகைன் ரிப்பீட் ஆகிறது என்ன சொல்லுவாங்க? பீரியாடிக் மோஷன் சொல்லுவாங்க. சோ ஆசிலேஷன் அப்படின்றது, அதாவது அலைவுகள் அப்படின்றது என்னன்னா
பீரியாடிக் மோஷன் வித் மீன் பொசிஷன், அதாவது மையப்புள்ளியை பொறுத்து ஆனது சீரசைவு இயக்கம் நடந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அலைவுகள்னு சொல்லுவோம். இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தன்னிசைவு அலைவுகள் அப்படின்றது என்னன்னா, ஓகே ஆசிலேஷன் ரொம்ப 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 குறைவான ஆம்பிளிடியூட்ல நடந்துச்சுன்னா, ரொம்ப குறைவான உச்ச வரம்புல பொறுத்த நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த பீரியாடிக் மோஷன் இருக்குல்ல, அதாவது சீரசைவு இயக்கம். சரி, அந்த சீரசைவு இயக்கத்தை நான் இந்த மீன் பொசிஷனை பொறுத்து அமையுது, மீன் பொசிஷனை மையப்புள்ளியை பொறுத்ததுன்னு சொல்லிட்டு 2 விஷயத்த நான் வந்து எடுத்து எழுதுறேன். சரியா? சீரசைவு இயக்கத்தை நான் 2ஆ பிரிக்கிறேன். ஓகே, சீரசைவு இயக்கத்தை நான் என்ன பண்றேன், இப்போ நான் 2ஆ பிரிக்கிறேன். சரியா? பிரிக்கலாமா? எஸ், பிரிக்கலாம். வா, ஓகே, பிரிக்கலாமா? ஸோ பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மையப்புள்ளியை பொறுத்து அமையுமா இல்லை அமையாது அப்படின்ட்டு 2ஆ பிரிக்கிறேன். ஓகே, ஒன்று மையப்புள்ளி பொறுத்து, ஒன்று மையப்புள்ளியை பொறுத்து அமையாது, இன்னொன்று மையப்புள்ளியை பொருந்து அமைவதில்லை. மையப்புள்ளியை பொறுத்து அமையாமை. டன்னா? டன். சரியா? ஓகே. சரியா? சோ அப்ப மையப்புள்ளியை பொறுத்து அமையலைன்னா அதை நம்ம ஆசிலேஷன் சொல்லுவோமா? கண்டிப்பா இது ஆசிலேஷன் கிடையாது. அப்ப இது வந்து அலைவு இயக்கம் அல்ல. இது கண்டிப்பா நான் இல்ல, அலைவு இயக்கம் அல்ல. அலைவு இயக்கம் நாட், இப்படி போட்டுக்கோ, அலைவு இயக்கம் கிடையாது. சரியா? இதே மையப்புள்ளியை பொறுத்து அமையுதுன்னு வச்சுக்கேன், அது கண்டிப்பா அது வந்து பண்ணா ஒரு அலைவு இயக்கம் தான். அலைவு இயக்கத்தையும் நான் இப்ப என்ன பண்றேன், 2 விதமான அலைவு இயக்கமா நான் என்ன பண்றேன், பிரிக்க போறேன். 2 விதமான அலைவு இயக்கமா நான் பிரிக்க போறேன். பிரிக்கலாமா? சோ ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ஓகே, மையப்புள்ளியை பொறுத்து, இன்னொன்னு வந்து பொருந்தாம அமையுதுன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சுட்டேன். ஓகே, இப்ப இந்த அலைவு இயக்கத்தை 2ஆ பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பெரிய உச்ச வரம்பை கொண்டது, உச்சம்னு மட்டும் இல்லை, பெரிய உச்சம். இன்னொன்னு வந்து பண்ணா சிறிய உச்சம். சரியா? சிறிய உச்சம், அதாவது லார்ஜ் ஆம்பிளிடியூட். ஓகே, அதையும் எழுதிக்கொடாடி, ஏன்னா அது கொஞ்சம் கண்டாவே இருக்கு. லார்ஜ் ஆம்பிளிடியூட், இன்னொன்னு வந்து பண்ணா ஸ்மால் ஆம்பிளிடியூட். இன்னொன்னு என்னது, ஸ்மால் ஆம்பிளிடியூட் இருக்குது. ரைட்டா? ஓகே, ரைட்டா? சரி வா. இப்ப பெரிய உச்சம் இருக்குன்னு வச்சுக்கேன், ஸோ லார்ஜ் ஆம்பிளிடியூட் இருக்குன்னு வச்சுக்கேன். லார்ஜ் ஆம்பிளிடியூட் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இல்லையா? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு தன்னிசைவு அலைவா இல்ல தன்னிசைவு அலைவு அல்லது என்னது கிடையாதுதா? கண்டிப்பா அது என்னது, ஒரு தன்னிசை அலைவு கிடையாது. சரியா? இட்ஸ் நாட் எஸ்ஹெச்எம். சரியா? இது தன்னிசைவு அலைவு கிடையாது. தன்னிசைவு அலைவு இது வந்து கிடையாது, அதாவது நாட் எஸ்ஹெச்எம். சரியா? ஓகே, அப்போ லார்ஜ் ஆம்பிளிடியூட்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும், வேரியபிள் ஆம்பிளிடியூட் இருக்குமா? அப்ப என்ன இருக்கும், மாறுபடக்கூடிய ஆம்பிளிடியூட் இருக்கும். சரியா? மாறுபடக்கூடிய ஆம்பிளிடியூட் இருக்கும். சரியா? அப்ப ஆம்பிளிடியூட் மாறுபட்டுச்சு அப்படின்னா, சரியா, பீரியாடிக் மோஷன் என்ன ஆகும், வேரியபிள் ஆகும். டைம் பீரியட் என்ன ஆகும், டைமை பொறுத்து பீரியாடிக் மோஷன் ஆகும், வேரியபிள் ஆகும். ஆமாவா இல்லையா? இப்போ 2 இடத்துலயும் சேம் ஆம்பிளிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பர்டிகுலர் டைம்ல கரெக்டா இதாகும். ஆம்பிளிடியூட் இங்க சதுன்னு இருக்குது, இங்க டக்குன்னு வேரி ஆகுது. அப்பனா அது ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா டக்குன்னு இங்க போயிடும். புரியுதா சொல்றது எனக்கு? இப்ப வட்டப்பாதையில சுத்திட்டு இருக்கா, ஓகேவா? வட்டம் சின்னதா இருந்துச்சுன்னா டக்குன்னு சுத்தி முடிச்சிடும், வட்டம் பெருசா இருந்துச்சுன்னா லேட்டா சுத்தி முடிக்கும். அந்த மாதிரி ஆம்பிளிடியூட் மாற இங்க என்ன நடக்கும், சீரசைவு இயக்கமானது வேறுபடும். சரியா? ஓகேவா இல்லையா? சீரசைவு இயக்கம் வேறுபடும். ஓகே, அப்ப பெரிய உச்சமா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சீரசைவு இயக்கமே கிடையாது. பெரிய உச்சமா இருந்துச்சுன்னா, பீரியாடிக் மோஷன் டைமை பொறுத்து வேரியபிள் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் அ பீரியாடிக். அதை மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும், நாட் அ பீரியாடிக். ஓகே, சரி, ஓகேப்பா. அப்போ இது இங்க என்ன, ஆம்பிளிடியூட் மாறுபடுது அப்படின்னா இங்க என்ன ஆகுது, நேரத்தை பொறுத்து சீரசைவு இயக்கம் வேறுபடும். நேரத்தை பொறுத்து இயக்கம் வேறுபடும் அல்லது மாறுபடும் வச்சுக்கோங்க. நேரத்தை பொறுத்து மாறுபடுது. சரியா? ஸோ நேரத்தை பொறுத்து மாறுபடுது அப்படின்னா இட்ஸ் நாட் அ பீரியாடிக். இது என்ன கிடையாது, இது வந்து ஒரு பீரியாடிக் கிடையாது. பீரியாடிக்னா என்னது, சீரசைவு இயக்கம் அல்ல. இது வந்து சீரசைவு இயக்கம், இது ஒரு சீரசைவு இயக்கம் அல்ல. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ சிறிய உச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லிட்டோம், இட்ஸ் எஸ்ஹெச்எம்னு சொல்லிட்டோமா? ஸோ இது என்னது, ஸோ நம்ம முன்னே சொல்லிட்டு இது என்னது, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டோம். சரியா?
ஓகே, எஸ்ஹெச்எம் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியணும்ல. அதுல என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல. மொதல் விஷயம் என்னன்னா, அங்க வந்து எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கும். எனர்ஜி கன்சர்வ்னா அங்க ஆற்றல் மாறாம இருக்கும். அங்க என்ன இருக்கும்? ஆற்றல் மாறாமல் இருக்கும். புரியுதா? எஸ்ஹெச்எம்ல ஆற்றல் வந்து பண்ணா மாறாம இருக்கும். புரியுதா? டன். ஓகே, அதுக்கப்புறமா இதுல வந்து அந்த வரம்பு உச்சப்பகுதி வந்து பண்ணா பிக்ஸ்டா இருக்கும். உச்சம்னாது ஸோ நிலையான உச்சம் இங்க இருக்கும். இதுல என்ன இருக்கும்? நிலையான உச்சம் இருக்கும். ஓகேவா? அப்புறம் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அதாவது சேமிப்பு விசை இங்க செயல்படும். என்ன இருக்கும்? சேமிப்பு விசை செயல்படும். சேமிப்பு விசை வந்து எங்க படிச்சோம் நாம? சொல்ல பார்க்கலாம். இதோ ஸ்ப்ரிங்ல எல்லாம் சேமிப்பு விசை படிச்சோமா? ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆகிருக்கிறதெல்லாம் என்னது? இட்ஸ் அ சேமிப்பு விசை. சரியா? அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய விசை எல்லாமே ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கும். லைக் இங்க பாரு, இதை நான் இப்படி ஆட்டுறேன். இதை நான் என்ன பண்ணேன்? இந்த ஸ்டைலஸ் பெண்ணை நான் இப்படி ஆட்டுறேன். சரியா? ஸ்டைலஸ் பெண்ணை இப்படி ஆட்டும் போது இது பேர் என்னது? இட்ஸ் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனான்னு கேட்டா கிடையாது. சரியா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா லைக் இங்க பாரு, இதுதான் வந்து என்னது? இதுதான் ஆக்சுவலி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதிர்வு இயக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே வைப்ரேஷன், ஸ்கேலை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி டக்குன்னு தட்டுனா வந்து சும்மா டக்கு 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 அடிக்கும்ல, அதுதான் என்னது? அதுதான் வந்து பார்த்தோன்னா ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேவா? அதான் என்னது? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஃபோன் பண்ணாங்க, அதுக்குள்ளேயே கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, நல்லது. அதான் நம்ம ஒரு பக்கம் அடிக்கும், எல்லாமே ஒரே மட்டும் வந்து அடிக்கும் இப்பதான். சரியா? சரி, ஓகேவா? ஓகே, புரிஞ்சிச்சா? கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, சரி, ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லைடு எடுத்து வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஸ்லைடு எதுக்கு அப்போ எனக்கு தெரியாது. ஸோ வேணும் தான் எடுத்தேன், எக்ஸ்ட்ரா ஸ்லைடு வேணும் தான் எடுத்தேன். பட் இப்போ அதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய காலம் முடிந்து விட்டது. ஸோ தட் இந்த ஒரு ஸ்லைடு போதும். சரியா? ஓகே, வா 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 சரியா தவறா கொஸ்டின் சொல்லு பார்க்கலாம். அனைத்து சீரசைவு இயக்கமும் சீரலைவு இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா இல்லையா? எல்லா பீரியடிக் மோஷனும் ஸோ ஆசிலேஷனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இது தப்பானது தான். சரியா? சீரசைவு இயக்கம் சீரலைவு இயக்கமாக இருக்கலாம், மேபின்னு சொல்லியிருக்கான். சரியா? ஸோ பீரியாடிக் மோஷன் மேபி ஆசிலேட்டிங் மோஷனா இருக்கலாம்னு சொல்லியிருக்கான். மேபி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம், சான்ஸ் இருக்கு. சரியா? சீரலைவு இயக்கம் என்பது சீரசைவு இயக்கமாகும். ஸோ ஆசிலேஷன் இஸ் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆசிலேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கான். ஸோ பீரியாடிக் மோஷன் சொல்லியிருக்கான். எஸ், இதுவும் கரெக்ட் தான். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தனி சீரலைவு இயக்கம் என்பது, சரியா? தனி சீரலைவு இயக்கம்னா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். இது என்னன்னு சொல்லுவாங்க? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்பது ஒரு சீரசைவு மற்றும் சீரலைவு இயக்கமாகும் சொல்லுவாங்க. ஒரு சீரசைவு மற்றும் சீரலைவு இயக்கமா? இது என்ன புரியலையரா? நாலாவது ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் ஹார்மோனிக் மஸ்ட் பி பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டிங். யா ஸோ சீரலைவு இயக்கம் தான் கண்டிப்பா. தனி சீரலைவு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு ஆசிலேஷன் மோஷன் தான், அதுல எதுவும் இல்லை. ஸோ ஆசிலேஷன் மோஷன் வந்து ஒரு சீரசைவு இயக்கம் தான். ஸோ அது தப்பு, இதுவும் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம், சரியா? அடுத்து என்னன்னா சீரலைவு இயக்கம். சரியா? சீரலைவு இயக்கமும் ஒரு தனி சீரலைவு இயக்கமாகும். அதாவது ஆசிலேஷன் மஸ்ட் பி எஸ்ஹெச்எம் சொல்லியிருக்காங்க. எல்லா ஆசிலேஷனும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஸோ தட் இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, தவறான ஸ்டேட்மெண்ட். தனி சீரலைவு இயக்கம் ஒரு சீரலைவு இயக்கமாக இருக்கலாம். கண்டிப்பா. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஒரு ஆசிலேஷன் மோஷனா? மேபின்ற வேர்டு கொடுத்துருக்கான். சரியா? ஸோ கண்டிப்பா இது என்னது? ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் அ ஆசிலேட்டரி மோஷன். டெஃபினெட்லி எஸ், என்னது? ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து போலாமா? ஓகே, சூப்பரா எழுதி வச்சிருக்கேன். கொஸ்டின் இந்த பக்கம், கான்செப்ட் இந்த பக்கமா? நைஸ் தான், நைஸ் தான். இது கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம், மாறி இருக்கும். ஓகே, எனக்கு ஐ ஹாவ் அ என்தூசியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்தூசியாசம் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கு, அதுதான் நான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படியே தெரியல, இப்போ வந்து எனக்கு அந்த என்தூசியாசம் இருக்கிறதுனால
கொடுத்தா பர்ஃபெக்டா தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுதான் வந்து மேட்டர். ஓகே, அதுதான் அது விஷயமே இங்க. ஓகேவா? பார்க்கலாமா? பார்க்கலாம். வா வா வா. அடுத்து என்னன்னா அலைவு காலம் மற்றும் அதிர்வு. அடுத்து பார்க்கறது என்னன்னா அலைவு காலம், அதாவது டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. அலைவு காலம் மற்றும் அதிர்வெண். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அலைவு காலம் அப்படின்றது என்னது? ஒரு அலைவுகளுக்கு ஒரு அலைவு மேற்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் அலைவு காலம் T அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அலைவு காலம் அப்படின்றதுனா ஒரு ஆசிலேஷன் இருக்குது. சரியா? ஒரு ஆசிலேஷன் அப்படின்றது மறுபடியும் ஒரு ஆசிலேஷன் அப்படின்றதுனா இங்க பாரு, இப்படி அடிச்சு விட்டோம்னா போயிட்டு, சரியா, அங்க பாரு, இது இப்படி போயிட்டு அகைன் இப்படி வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் சுத்தணுமே. சரி, ஓகேவா? வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்வா? ஒரே நிமிஷம் இது சொல்றேன். வெயிட் பண்ண. இங்க ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு ஐட்டம் இருக்கும். ஐட்டம் மீன்ஸ் எக்யூப்மெண்ட். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு. சரியா? எக்யூப்மெண்ட் தோ கிடைச்சிருச்சு. வயசுக்கு வந்துட்டேன். சரி, ஓகே. இது சார்ஜ் வயர். ஓகே, ஸோ என் கையில இப்போ என்னது ஒரு சார்ஜ் வயர் இருக்குது. இது வேஸ்ட் சார்ஜ் வயர் தான். டோன்ட் வரி. ஓகே. அலைவு காலம் அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு ஆசிலேஷன். ரைட்டா? இது என்னது ஒரு ஆசிலேஷன் இங்க நடக்குது. சரியா? அப்ப ஒரு ஆசிலேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டுச்சோ, அதாவது இங்க இப்போ ஸ்டாப்ல இருக்குதா இது. சரியா? இது என்ன இருக்குது? ஸ்டாப்ல இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், இப்படி ஒரு ஆசிலேஷன் பண்ணி விடுறேன். ஓகே, என்ன சும்மா தட்டி விடுறேன். சரியா? அப்போ ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆகுது, ஒரு ஆசிலேஷன் என்னது, இங்க போயிட்டு ஒன்றும் இல்லை, இங்க போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து நிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு தான். சரியா? லைக் இப்படி போயிட்டு இப்படி வரதுக்கு, இங்க இப்படி போயிட்டு மறுபடியும் இங்க வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவோம், அலைவு காலம் T அப்படின்னு சொல்லுவோம். அலைவு காலத்தை நம்ம எந்த லெட்டரால குறிப்போம் அப்படின்னா T அப்படின்ற எழுத்தால நம்ம என்ன பண்ணுவோம், இதை குறிப்போம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து அதிர்வெண் அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதிக்கோ. ஓரலகு நேரத்தில் எத்தனை, அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளோ ஆசிலேஷன் நடந்துச்சு அப்படின்றது தான் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிர்வெண்ணை F அப்படின்ற எழுத்தால என்ன பண்ணுவோம், குறிப்போம். சரியா? அப்ப ஓரலகு காலத்தில் எத்தனை அலைவுகள் தோன்றியது அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அதிர்வெண் அப்படின்றது ஓரலகு காலத்தில் எத்தனை அதிர்வுகள் தோன்றியது அப்படின்றது தான் அது அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். லைக் அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸோ ஃப்ரீக்வன்சி F இஸ் ஈக்குவல் டு 1 டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, 1 டைம் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து என்னது ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. ஓகேவா? சரி, ஓகேடா. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்க பக்கத்துல, அதை சால்வ் பண்ணலாமா? ரெடியா? சால்வ் பண்ணலாமா? ஒரு துகள் சீரான வேகத்தில் வட்ட இயக்கத்தை மேற்கொண்டால் அத்துகளானது, சொல்லு பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஒரு சீரான இயக்கத்தில், கரெக்டா தான் எடுத்துன்னு வந்திருக்கணும் கொஸ்டின். கரெக்டா தப்பான கொஸ்டின் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ சாமி, கரெக்டா தப்பான கொஸ்டின் எடுத்துன்னு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை. ஒரு துகள் சீரான வேகத்தில் வட்ட இயக்கத்தை மேற்கொண்டால் அத்துகளானது என்னவா இருக்கும்? ஸோ கண்டிப்பா சீரான வட்ட இயக்கத்துல ஒரு இப்படி சீரான வேகத்துல மறுபடியும் வந்துன்னா அது கண்டிப்பா என்னது, பீரியாடிக் மோஷன் தான். இது என்னது, ஒரு சீரசைவு இயக்கம். இது என்னது, ஒரு சீரசைவு இயக்கம் தான். சரியா?
இது ஒரு சீரசைவு இயக்கம். ஆனா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேட்டா ஸோ இது கண்டிப்பா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இது கிடையாது. சரியா? அதாவது தன்னிசைவு அலைவு இயக்கம் இது கிடையாது. புரியுதா? ஓகேவா? அதுதானே தனிச்சீதலைவு. தனிச்சீதலைவு இது கிடையாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளின் அதிர்வெண் பை ரேடியன் பர் செகண்ட் எனில், ஒரு பொருளினுடைய அதிர்வெண் பை ரேடியன் பர் செகண்ட் எனில் அவற்றின் அதிர்வெண் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதிர்வெண்ணா கோண, லைக் இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே 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 ஓகே. ஸோ இங்க ஒரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஸோ கோண அதிர்வெண் அப்படின்றதுனா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்ல மாறந்துட்டேன். ஓகேவா? டன் டன் டன். சரியா? இங்க ஒமேகாவோட வேல்யூவை கோண அதிர்வெண் வந்து பண்ணா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பை ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒமேகாவோட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? பை ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அப்ப அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆமா தானே? ஸோ அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஒமேகாவோட வேல்யூ இல்லை பையா. அப்ப என்னது 2πf. ஸோ இந்த பையும் கேன்சல் ஆயிடுச்சா? அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது 1/2 அல்லது 0.5 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னன்னா ஹெட்ஸ். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட்ஸ் தான் வந்து பண்ணா இதோட யூனிட். ஞாபகம் வச்சுக்கோ. டன்னா? டன் 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 டன். ஓகே, ஒரு செவிலியர் ஒரு நோயாளியின் இதய துடிப்பை கணக்கெடுக்கும் போது 75 முறை ஒரு நிமிடத்திற்கு துடிக்கிறது. எனது ஹார்ட். சரியா? எனில் அதிர்வெண் மற்றும் நேரத்தை காண்க அப்படின்னு கணக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸி தான். இங்க பாரு, ஒரு நிமிஷம், அதாவது 60 செகண்டுக்கு எவ்வளவு துடிக்குதாமா? 75 டைம் துடிக்குதுன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு துடிக்கும்? ஒரு வினாடிக்கு எவ்வளவு துடிக்கும்? 75/60 துடிக்குமா? அப்ப 75/60 போட்டோம்னா இதை கேன்சல் பண்ணோம்னா 1.25 சொல்லிட்டு வராதா? ஸோ தட் அப்ப ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு செகண்ட்ல எத்தனை பீட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இல்லைன்னா எத்தனை அலைவுகள் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். சரியா? அப்ப ஒரு வினாடினா என்னது? இங்க ஒரு செகண்ட். அப்ப இங்க ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் சொல்ல பார்க்கலாம்? 1.25 ஹெட்ஸ் தான் வந்து பண்ணா இதோட ஃப்ரீக்வன்சி. டன் 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 டன். சரி, ஓகே. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/டைம் பீரியட். அப்போ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? 1/fன்னு சொல்லலாமா? 1 டிவைட் பை 1.25. ஸோ அப்போ இது பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணா 100/125. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் கடைசி என்ன கிடைக்குதுமா? 0.85 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 0.85 செகண்ட்ஸ். நான் கண்டிப்பா மறைச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது ஒரு நிமிஷம். இதுதான்டா. தெரியுதா? இப்பயும் தெரியலன்னா பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. புரியுதா? டன் 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 டன். அடுத்து கொஸ்டின்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே நிறைய எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கான்செப்ட்ஸும் இருக்குது, கான்செப்ட்ஸ்க்கு ஈக்குவலா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் அதுக்கு ஈக்குவலா இருக்குது. சரியா? கான்செப்ட்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈக்குவலா இருக்குது. ஒரே நிமிஷம், இது நான் வந்துடுறேன். ஒரே நிமிஷம். தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேன்ப்பா, அதனால தண்ணி எடுத்துட்டு வரதுக்காகப்பா. ஓகேவா? Jeev, I'm in class now, Jeev.
கிளாஸ்ல இருக்கேன்டா. ஃப்ரெண்டு வேற ஒன்றும். ஓகேடா, டன் 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 டன். சரியா, வழக்கமா சொல்லி கொடுக்கறது போலதான். ஸோ இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. ஸோ இப்போ பார்க்கறது என்னன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்னது? சேமிப்பு விசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா, என்னது? சேமிப்பு விசை. ஓகே, சேமிப்பு விசைக்கு பதில உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சமநிலை என்னது, அதாவது ஈக்குவல் ஸ்டேவ் என்னது இது பேரு, ஐயோ, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நிலையான சமநிலை, நிலையற்ற சமநிலைன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு தெரியுமா? நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிலையான சமநிலை, நிலையற்ற சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. நிலையான சமநிலை ஒண்ணு, இன்னொன்னு நிலையற்ற நிலையற்ற சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஓகே, அதாவது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் தான், ஒன்றும் இல்லை. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்னது? ஒரு 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 என்னன்னா ஒரு ஒரு வடை சட்டி இப்படி கமுத்தி வச்சுட்டு பந்தை இங்கிருந்து வச்சோம்னா உருத்தி விட்டோம்னா அது கீழே போய் விழுந்துடும். ரைட்டா? இதே அந்த அதே வடை சட்டியை நான் இப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு நான் இப்படி வச்சுட்டு பந்தை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி ஆட்டினேன்னா போயிட்டு 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 அகைன் வந்துமா வராதா? வருமா வராதா? அவ்வளவுதான். சரியா? அப்ப அகைன் அகைன் வந்து ஸோ போயிட்டு 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 வருது இல்லையா? அப்ப அகைன் அது வருது இல்லையா? அதுதான் வந்து ஸோ எவ்வளவு போச்சு, எவ்வளவு வெளியே போச்சோ அதே அளவுக்கு உள்ள வந்து நிற்கும். ஓகேவா? வெளியே எவ்வளவு எங்க போனாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிற்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேமிப்பு விசைன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுதான் வந்து நிலையான சமநிலை. அப்ப ரீஸ்டோரிங் சேமிப்பு விசை அப்படின்றது என்னன்னா, சேமிப்பு விசை அப்படின்றது ஒண்ணும் இல்லை, இந்த ரீஸ்டோரிங் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்குல்ல, அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? சோ சோ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சோ இது வடை சட்டி. சரியா? இந்த வடை சட்டியில பந்தை வந்து இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். கரெக்டா? இப்போ இந்த பந்து என்ன பண்ணுதுன்னா, நானே இந்த இடத்துல எம்ஜிஏ கொடுக்குமோ கீழே வந்து பண்ணா கொடுக்கும். சரியா? சோ தட் இது இந்த பக்கம் நவுத்தேன், இந்த பால் வந்து இங்க போகுது. ஓகே, அகைன் இந்த பக்கம் வருது. சோ இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் நான் நவுத்தி விட்டேன்னா அந்த பால் என்ன பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல கொடுக்குமா, வருமா வராதா? அதே மாதிரி பந்தை நான் இங்க இந்த இடத்துக்கு வச்சுன்னா டைரக்ஷன் எனக்கு நான் இந்த இடத்துல வருமா வராதா? இந்த இடத்துல வருமா வராதா? கண்டிப்பா என்ன ஆகும்? வரும். சரியா? கண்டிப்பா என்ன ஆகும்? வரும் வரும் வரும். ஓகேவா? சோ தட் இது என்னது? இது பிளஸ் எக்ஸ் பொசிஷன், இது பிளஸ் எக்ஸ் திசையில போகுது, இது வந்து மைனஸ் எக்ஸ் திசையில வருது. சரியா? இது மைனஸ் எக்ஸ் திசையில போகும்போது போகுது, இது பிளஸ் எக்ஸ் திசையில என்னது வருது. புரியுதா? இது போகும்போது மைனஸ் எக்ஸ் திசையில போகுது. சரியா? சரி, ஓகேவா? அப்போ இங்க செயல்படக்கூடிய விசை வந்து சேமிப்பு விசையா? சோ எங்க இந்த இது எந்த இடத்துல சேமிப்பாகுது பாரு? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அதாவது நிலையான சமநிலையில செயல்படுது. சரியா? என்ன ஆகுது? நிலையான சமநிலையில செயல்படுது. ரைட்டா? ஓகே, சோ என்ன ஆகுது? நிலையான சமநிலையில செயல்படுதுடா. சரியா? சோ அப்ப ஃபோர்ஸ் நிலையான சமநிலையில செயல்பட்டுச்சுன்னா, நிலையான சமநிலையில செயல்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யார் இருக்கலாம் முடுக்கம்னா ஆக்சலரேஷனுக்கும் ரிட்டார்டேஷனுக்கும் யாருக்கெல்லாம் மீனிங் தெரியும்? யாருக்கெல்லாம் ஆக்சலரேஷனுக்கும் ரிட்டார்டேஷனுக்கும் வித்தியாசம் தெரியும்? ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னா ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கும். சரியா? ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசமே. ஓகே, என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்னுடைய கொடுக்கக்கூடிய விசையும் செய்யப்பட்ட என்னோட ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது என்னது? அது என்னது? ஆக்சலரேஷன். இதே ரிட்டார்டேஷன் அப்படின்றது என்னன்னா, நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஆப்போசிட்டா ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சுச்சா? டன் 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 டன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்ப ஆக்சலரேஷனும் ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன் ஒரே திசையில போச்சுன்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். சரியா? ஸோ தட்ஸ் மீன் பை பாசிட்டிவ் ஒன். ஓகே, இது இந்த பக்கம் என்னது? நெகட்டிவ். புரிஞ்சா? டன்னா? ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கோ. இப்போ ஸ்ப்ரிங்ல வந்து நான் அப்படி என்ன பண்றேன்? ஸ்ப்ரிங்கை நான் பிடிச்சி இழுக்கிறேன். ஸ்ப்ரிங்கை நான் என்ன பண்றேன்னா அப்படி பிடிச்சி இழுக்கிறேன்னு வச்சுக்கேன். ஓகே,
அப்ப நான் கொடுக்கக்கூடிய ஆக்சலரேஷன், நான் என்னோட மோஷன் எந்த பக்கம் இருக்குது, இந்த இடத்துல என்னோட மோஷன் இருக்குது, ரைட்? ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. ஆனா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்? கண்டிப்பா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். நான் இந்த பக்கம் பிடிச்சி இழுத்தனா, நான் அப்படி பிடிச்சி இழுத்தனா அது என்ன நடக்கும்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஸோ உள்ள போகாத மாதிரி ஆக்சலரேஷன் ஆகும். இதே நான் பிடிச்சி நல்லா உள்ள அமுக்குனேன்னா ஆக்சலரேஷன் எந்த பக்கம் ஆகும்? வெளியே வர மாதிரி ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும். புரிஞ்சா இல்லையா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதில் யாருக்காகினும் எதாகினும் ஐயம் உள்ளதா? டவுட் இருக்காடா யாருக்காச்சும் பாய்ஸ்? கண்டிப்பா யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ், ஐ ஹோப் டவுட் இல்லை தானே? ஷார், டவுட் இல்லை. டன் 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 டன். என்னவோ நினைச்சேன் மறந்துட்டேனே, மறந்துட்டேன்டா. ரைட்டு வா. சரியா? அப்ப இது நிலையான சமநிலையில இருக்கும். ஓகே, சோ தட் அப்ப எஃப்ன்றது என்னது? சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சோ அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்பா? ஆசிலேஷன் கண்டிப்பா இங்க, இதுக்கு பேர் என்னது? ஆசிலேஷனா? இதுக்கு பேர் என்ன? ஆசிலேஷனா? அலைவு இயக்கமா? கண்டிப்பா இங்க அலைவு இயக்கமும் இருக்குது, அதே சமயத்துல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் இருக்குது. சேமிப்பு விசைனா, சோ பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா அங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே சேமிப்பு விசை தான். ஓகேவா? புரியுதா? எஸ், ஓகேவா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x. அதே சமயத்துல ஃபோர்ஸும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா இல்லையா? சோ அப்ப இங்க என்ன விஷயம் சொல்றேன்னா, இந்த சேமிப்பு விசை இருக்குல்ல, இந்த சேமிப்பு விசை எப்பொழுதும் எதை பொறுத்து செயல்படும்னா மீன் பொசிஷனுக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, எப்பொழுதும் மைய புள்ளியை நோக்கி செயல்படும். புரியுதா? லைக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கூட அதை தாண்டா நோக்கி செயல்படும். அதெல்லாம் பின்னாடி ஒரு கேசஸ்ல பார்த்தோம்னா செம்மையா இருக்கும். ஓகே, ஏன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஏன்னா ஸ்ப்ரிங் எல்லாம் வச்சு இங்க ஆசிலேஷன்ல ஸ்ப்ரிங் எல்லாம் வச்சு நிறைய யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய நோட்டிபிகேஷன் ரிப்போர்ட் வந்துட்டே இருக்குது. சரி, ஓகே, டன் 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 டன். ஓகேவா? கிளியர்டா கைஸ்? கிளியர். சரியா? ஓகே, இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது தனி சீரலைவு இயக்கம் சொன்னேன். ஓகே, தனி சீரலைவு இயக்கம் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன கண்டிஷன் அங்க இருக்கணும்? சோ சொல்லு பார்க்கலாம். அந்த கண்டிஷனை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். பாபாவா பார்க்கலாம். சரியா? சோ கண்டிஷன் பத்தி என்னென்ன கண்டிஷன் சொல்லலாமா? கண்டிஷன்ஸ் பார்க்கலாமா? அப்போ தனி சீரலைவு இயக்கத்திற்கான நிபந்தனைகள். ஓகே, என்னது? தனி சீரலைவு இயக்கத்திற்கான நிபந்தனை. டன்னா? தனி சீரலைவு இயக்கத்திற்கான நிபந்தனைகள் தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஓகேவா? சரியா? சோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணது, அதாவது இந்த தகைவு குறியீட்டை நீக்குவதற்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு மாதிரி ஆட் பண்ணணும். அந்த மாதிரி k அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? -kx. இந்த k அப்படின்றது என்னன்னா என்னுடைய விசை மாதிரி. இந்த k அப்படின்றது என்னது? என்னுடைய விசை மாதிரி தான் பண்ண k. இப்படிதான் இருக்குது மாதிரி. சரி, ஓகேவா? சொன்னது விசை மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்டா. அப்ப ma is equal to -kx ன்னு சொல்லலாமா? அப்ப ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? -k/mx ன்னு சொல்லலாமா? k/mx ன்னு சொல்லலாமா இல்லையா? ஆமா, சொல்லலாம். சரியா? ஓகே, இங்க k/m அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க k/m அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும்னா ஒமேகா ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். எதுக்கு சமமா இருக்கும்? ஒமேகா ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். சரியா? ஒமேகான்றது என்னது?
2 பை பை டி அப்படின்னு சொல்லலாம். 2 பை பை டி அது 2 பை ஆஃப் த ஹோல் ஸ்கொயர் கூட சொல்லலாம். அப்ப நான் என்ன எடுத்துக்கேன், 2 பை பை டி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அது 2 பை பை டி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கினேன், இங்க நான் எடுத்துக்கிட்டேன். புரியுதா? ஓகே, புரியும் நம்பர். சரியா? ஸோ 2 பை பை டி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்ப ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு இங்க நான் கே பை எம்மோட மதிப்பு நம்ம ஒமேகா ஸ்கொயரா, அப்ப மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? எழுதக்கூடாதா? கண்டிப்பா எழுதலாம். சரியா? அப்போ ஆசிலேஷனுக்கான கண்டிஷன் என்ன? அப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆசிலேஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப் ஆனது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சுன்னா அந்த மோஷன் வந்து பண்ணா ஒரு அலைவு இயக்கமா இருக்கும். என்னவா இருக்கும்? அலைவு இயக்கம், அதாவது ஆசிலேட்டரி மோஷனா இருக்கும். புரியுதா? டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கான கண்டிஷன், அதாவது நேர்கோட்டு இயக்கத்திற்கான கண்டிஷன் என்னன்னா, எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயருக்கு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் மோஷன். அதாவது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு அல்லது டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்லயும் எழுதிக்கோ, டிரான்ஸ்லேஷன் கூட சொல்லலாம். அது டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரியா? ஸோ தட் இதை நான் டைரக்டா என்ன எழுதலைன்னா, எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஓகேவா? என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த என்னோட மதிப்பு ஒருவேளை 0, 2, 4, 6, 8 அப்படியே இந்த 2n, அதாவது இரட்டைப்படை எண்களா போயிடுச்சுன்னா, ஓகே, அதாவது இரட்டைப்படை எண்களா போயிடுச்சுன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய மோஷன் என்னவா கிடைக்கும்னா ஆசிலேட்டரி மோஷனா கிடைக்கும். ஆசிலேட்டரி நம்ம டிரான்ஸ்லேஷன், அதாவது நேர்கோட்டு இயக்கமா கிடைக்கும். சரியா? இதே என்னோட மதிப்பு 1, 3, 5, 7 அப்படியே 2n - 1. 2n - 1 என்னது? ஒற்றைப்படை எண்களா போயிடுச்சுன்னா உனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குன்னா அலைவு இயக்கமா இருக்கும். என்னது? அலைவு இயக்கமா இருக்கும். ஆனா தனி சீரலைவு இயக்கமா இருக்குமான்னு கேட்டேன்னா கண்டிப்பா என்னவா இருக்காது, தனி சீரலைவு இயக்கமா இருக்காது. டிரான்ஸ்லேஷன் ஆசிலேஷன் மோஷனா இருக்கும். ஆனா எஸ்ஹெச்எம்மா இருக்குமான்னு கேட்டா எஸ்ஹெச்எம்மா அங்க இருக்காது. இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோ போதும். இதை மட்டும் என்ன பண்ணிக்கோ, புரிஞ்சு வச்சுக்கோ போதும். ஸோ இவ்வளவுதான் வந்து கண்டிஷன். சரி, எவ்வளவுதான் என்னது கண்டிஷன். இந்த கண்டிஷன் இதோட முடிஞ்சா அப்படிங்கிற கண்டிஷன் இதோட முடியல. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அகைன் நான் கண்டிஷன் என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம தூண்டு கான்செப்ட் கொஞ்சம் ஓகே, ஸ்லைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிச்சுன்னா அது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், தூக்கிடலாமா? தூக்கியாச்சு. டன். பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஓகேடா. ஓகே, கொஸ்டின் போலாம் வா. விசை F is equal to -4x + 18 இல் F சமம் 0 என்னும் போது x இன் மதிப்பை காண்க. இது சும்மா ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின் தானே. F is equal to எவ்வளவு? -4x + 8 ஸோ F ஓட வேல்யூ 0. அப்போ -4x + 8. ஸோ இந்த +8 என்ன இருந்துச்சுன்னா -8. ஸோ -8 is equal to -4x. ஸோ இந்த மைனஸும் காலி. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 2ன்னு சொல்லிட்டு வரும். எக்ஸோட மதிப்பு 2ன்னு சொல்லிட்டு வரும். எக்ஸோட மதிப்பு 2ன்னு வந்துச்சுன்னா, ஓகே, எக்ஸோட மதிப்பு 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது என்ன மோஷனா இருக்கும்? டிரான்ஸ்லேஷன். எக்ஸோட மதிப்பு 2 2 பவர் n. ஸோ இங்க -2 தான் வந்துருக்குது. எஸ், -2 தான் வந்துருக்குது. அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x. ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கு சொல்லு பார்க்கலாம். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -2. ஸோ தட் இதோட பவர்ல என்ன இருக்குது? 1 தான் இருக்கும். ஷோர் பவரை பத்தி அவன் என்னன்னே சொல்லலை. ஓகேவா? அப்ப என்ன இருக்குது? ஸோ -x இருந்துச்சுன்னா F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -xனா ஸோ தட் அப்ப இது என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். இது என்னவா இருக்கும்? ஆசிலேஷன் மோஷனா இருக்குமா? கண்டிப்பா ஆசிலேஷன் மோஷனா தான் இருக்கும். அதே சமயத்துல பார்த்தோன்னா உனக்கு வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாவும் இருக்கும். எங்க? 2 மீட்டர் அப்படின்ற இடத்துல. டன். அடுத்து பார்க்கலாம் வா. ஒரு அலைவுறும் துகளின் முடுக்கம் A = -4x எனில் அவற்றின் அலைவு நேரம் என்னன்னு கேட்கலாம்.
சரியா, ஒண்ணுமே இல்லை. இங்க பாரு, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -4x தெரியும். எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியுமா தெரியாதா? அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு. அப்போ ஒமேகா ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு வரும்? 4ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஒமேகாவோட மதிப்பு என்னன்னு வரும்? 2ன்னு சொல்லிட்டு வரும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t. 2π/t. எனக்கு இப்போ t தான் வேணும். அப்போ t இஸ் ஈக்குவல் டு என்னது? 2π/ஒமேகா. அப்போ 2π, ஒமேகாவுக்கு பதில் 2ன்னு போடு. அப்போ இதுவும் காலி. அப்போ t இஸ் ஈக்குவல் டு π வினாடிகள், π வினாடி, அல்லது என்னன்னு சொல்லலாம் 3.14 வினாடின்னு கூட சொல்லலாம். 3.14 வினாடின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ தட்ஸ் த ஆன்சர், தட்ஸ் த ஆன்சர், தட்ஸ் த ஆன்சர். புரிஞ்சா? ஓகேவா? ஓகேவா? ஓகே 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 ஓகே. அடுத்தது இன்னும் தம்முத்தூண் சின்ன 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 கான்செப்ட். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்த வானம். சூப்பர்வா, நல்ல பாட்டு, மைண்ட்ல டக்குன்னு வந்துச்சு. சின்ன கான்செப்ட். ஓகே, ஸோ அதே நிபந்தனையில தான் இங்கேயும். ஸோ இங்க பாரு, f is directly proportional to -x தெரியும். அப்ப f is equal to என்னன்னு வரும்? -kx வருமா வராதா? kx வருமா? அப்ப ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது? -k/mx. அப்ப ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னா -ω²x சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அந்த ஆக்சலரேஷனை நான் கொஞ்சம் மாத்தி எழுதலாம். ஆக்சலரேஷன் எப்படி மாத்தி எழுதலாம்? d²x/dt² எழுதலாம் தானே? எழுதலாமா? எழுதக்கூடாது. d² டபுள் டிஃபரன்சியேஷன் ஆஃப் பொசிஷன். ஓகே, எழுதலாம். d²x/dt². ஸோ -ω² அப்படியே இருக்கும். -ω²x அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த -ω²x என்னன்னு கொண்டு வந்தோம்னா +ω²x ஆகுமா? அப்ப என்ன ஆகும்? d²x/dt² +ω² x அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. x = 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ தட் இதுதான் வந்து பண்ணா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல பொசிஷனுக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் இதுதான். ஓகே, பொசிஷனுக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் இதுதான். ஓகேவா? அது SHM. சரியா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கக்கூடிய என்னது? துகளின் நேரம் மற்றும் அமைவிடத்தின் தொடர்பு. இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வா, சரியா? ஓகே, பார்க்கலாம். பார்ப்போம். சரியா? ஸோ இதை ஃபர்தரா நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாத்தி எழுதணும்னா x is equal to a sin ωt plus phi அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ωt plus phi அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஈக்குவேஷன். சரியா? இங்க வா, ஒரு விஷயம் சொல்றேன் பார்த்துக்கோ. ஆசிலேஷன் அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் எதுக்கு மட்டும் அப்படின்னா ஒரு தனித்த துகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். என்னது? தனித்த துகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். தனித்த துகள். புரிஞ்சா? தனித்த
துகளுக்கு மட்டும்தான் இது பொருந்துமே தவிர ஓகேவா ஒரு மொத்தமா பார்ட்டிகல் எல்லாமே சேர்ந்து இருக்குது நிறைய அங்கங்க நிறைய இருக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா நிறைய பார்ட்டிகல்ஸுக்கு போதா இட்ஸ் ஒன்லி வேலிட் ஃபார் சிங்கிள் பார்ட்டிகல் சரியா தனித்த துகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் இவன் பொருந்தும் மற்றதுக்கெல்லாம் பொருந்துவான்னு கேட்டனா டெஃபினெட்லி நாட் சிங்கிள் பார்ட்டிகல் ஒன்லி வேலிட் ஃபார் சிங்கிள் பார்ட்டிகல் தனித்த துகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் டவுட் இல்ல கிளியராடா எஸ் கிளியர் ஐ ஹோப் கிளியர் நினைக்கிறேன் சரியா ஓகே சோ அப்ப இவன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகிள் ஆஃப் டைம் டி சரியா அதாவது டி என்னும் நேரத்தில் துகளினுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேவா டி அப்படின்ற டைம்ல என்னது துகளினுடைய அமைவிடம் தான் இந்த ஃபார்ம் தான் ஓகே சரி ஓகேடா இங்க ஒமேகா டி பிளஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபேஸ்னா என்னதுடா கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து கட்டம் ஓகே ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா கட்ட வேறுபாடு ஃபேஸ் வந்து இங்கிலீஷ்ல ஃபேஸ் தமிழ்ல வந்து கட்டம் சரியா ஃபேஸ் பாக்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாக்ஸ் கிடையாது ஃபேஸ் கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அவன் எந்த கட்டத்துல இருக்கான் ஓகே உங்களுக்கு வந்து இந்த கட்டத்துல வந்து சுக்கிரன் சூரியன் சந்திரன் என்னென்னமோ சம்திங் லைக் பிளா 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 நிறைய வந்துட்டு இருக்கும் ஆமா தானே நிறைய அது பாட்டுன்னு வரும் சூரியனும் சந்திரனும் தந்தன் இங்க ஏ அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா இங்க ஏ அப்படின்றது என்னுடைய உச்ச வரம்பு ஏன்றது என்னுடைய உச்ச பகுதின்னு கூட வச்சுக்கோ உச்ச வரம்புன்னு கூட வச்சுக்கோ உச்ச பகுதி ஓகேவா இங்க பை அப்படின்றதுனா என்னுடைய ஆரம்ப கட்டம் இனிஷியல் பேஸ் ஓகே ஆரம்ப கட்டம்னா என்னது டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற நேரத்துல எவ்வளவு ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்றது தான் சரி எவ்வளவு ஃபேஸ்னா ஆங்கிள் சொல்றது சரியா அவ்வளவுதான் டன் கொஸ்டின் போலாம் வா இயக்கமானது மைய பகுதியில் இருந்து நீங்களாம் சும்மா போன் பண்ணின்னு டென்ஷன் பண்ணானுங்களா நியூ ஸ்னாப் இயக்கமானது மைய பகுதியிலிருந்து ஆரம்பமாகாமல் இருந்தால் பையினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க சரியா சோ மைய பகுதியில் தான் டைம் டி இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்புறமா எக்ஸோட மதிப்பு 0ன்னு சொல்லிட்டாங்க சரியா 0 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பையா கரெக்டா ஸோ இவனு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவன் 0 ஆயிடுவான் கண்டிப்பா இவன் என்ன ஆயிடுவான் ஏன் ஆக்சுவலி 0 ஆகுமா மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ சும்மா வச்சுக்கோ ஸோ இது கண்டிப்பா இது 0 ஆயிடும் ஓகே அப்போ பை இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்போ பை இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்கும் 0 டிகிரின்னு சொல்லிட்டு இருக்கும் என்னது பை இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரியா இதே கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி போடலாம் வா இதே வந்து பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது இங்க மைய பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இங்க பாசிட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கேன் ஏதோ வந்து பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்க இப்போ பீரியாடிக் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னவா இருக்கும் சொல்ல பார்க்கலாம் பையோட மதிப்பு என்னவா இருக்கும் π/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா சரி ஓகே இப்போ எக்ஸோட மதிப்பு a/2ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க a/2ன்னு இருந்துச்சுன்னா அங்க பையோட மதிப்பு என்னவா இருக்கும் சொல்லி பார்க்கலாம் பையோட மதிப்பு என்னவா இருக்கும் டக்குன்னு கால்குலேட் பண்ணு ஈஸி தான் a/2 இஸ் ஈக்குவல் டு a sin ஒமேகா டி பிளஸ் பை சரியா ஸோ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0னே வச்சுக்கோ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ தன்னா ஸோ இந்த ஏவும் காலி ஆயிடுச்சு மிச்சம் என்ன இருக்கும் சைன் பை இஸ் ஈக்குவல் டு மிச்சம் என்னடா இருக்கும் தம்பி சைன் பை இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்குமா அப்போ என்னது பையோட வேல்யூ என்ன சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு என்னது π/6 which means 30 டிகிரி ரைட்டா 5/6 ஆர்
30 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? எஸ், டன் 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 டன். இதே எக்ஸோட மதிப்பு when x started with a by root 2னா என்னவா இருக்கும்? பை என்னவா இருக்கும்? a by root 2னா பை என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? a by root 2 வந்தா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? It's just easy guys, just easy. a by root 2 is equal to a sin omega t plus phi, so that a gali, so sin inverse of 1 by root 2 is a 60 degree, right? So that answer is 45 degree, so that pi is equal to pi by 4 or 180 divided by 4 equal to 45 தானே? 45 degree, right? 45 degree. clear-ஆ? I hope you guys clear-னு நம்புறேன். next question போலாம் வா. அடுத்து போலாம். அடுத்து மூவ் ஆன் பண்ணலாம் வா. ஓகேவா? சரி, ஓகேடா. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் எது தனி சீரலைவு இயக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது என்னது? சீரலைவு இயக்கம் தான். இதுவும் சீரலைவு இயக்கம் தான். இதுவும் சீரலைவு இயக்கம் தான். இது மட்டும் என்னது? சீரலைவு இயக்கம் கிடையாது. ஸோ ஈதான். சரியா? ஒரு இயக்கமானது மைய பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது எனில் கீழ்கண்ட தொடர்பினை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்னது? ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் டைமுக்கும் வெலாசிட்டி வர்சஸ் டைம், தென் ஆக்சிலரேஷன் வர்சஸ் டைம். ஓகேவா? டன்னா? ரொம்ப ஈஸியா நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் வா. இது ரொம்ப உனக்கு ஈஸியா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். கமான். ஓஹோ. சரி, ஓகே வா. பொசிஷன் வர்சஸ் டைம். சரியா? ஸோ பொசிஷனுக்கும் டைமுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா ஏ சைன் ஒமேகா டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் என்னன்னா, வெலாசிட்டிக்கும் டைமுக்கு ரிலேஷன் கேட்டிருக்கான். ஸோ வெலாசிட்டி அப்படின்றது என்னது? ஸோ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஎக்ஸ் பை டிடி தானே? ஸோ அப்போ என்னது? டி பை டிடியா ஏ சைன் ஒமேகா டியா? ரைட்டா? அவுட் சைடு இன்சைட் ரூல் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அவுட் சைட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் இன்சைட்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும், அப்போ அவுட் சைட்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி சால்வ் பண்ண அப்படின்னா வெலாசிட்டியோட வேல்யூ என்ன இங்க கிடைக்கும்னா ஏ ஒமேகா, ரைட்? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி அண்டு வெலாசிட்டிக்கும் டைமுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் இதுதான். சரியா? வெலாசிட்டிக்கும் டைமுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் இதுதான். சரியா? ஓகே. மூணாவது கொஸ்டின் என்னன்னா ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, டைமை பொறுத்து வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. அப்போ டிவி பை டிடியா? அப்போ டி பை டிடி ஆஃப் வாட்? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு சொல்லிட்டு இருக்கும். டன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஆஃப் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். தட்ஸ் த ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கு கூடிய ரிலேஷன் இதுதான். ஓகேவா? முடிஞ்சிச்சா? ரைட். இத இங்க பாரு. இதை நான் கொஞ்சம் பிரிச்சு எழுதுறேன் வா. உனக்கு ஈஸியா உனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் சொல்றேன் வா. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இதை நான் என்ன பண்றேன்? பிரிச்சு எழுதிக்கோ. எப்படின்னா மைனஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதக்கூடாதா? ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதக்கூடாதா? when ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லலாம்? பொசிஷன் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்துச்சு. டன். ஓகேடாப்பா. ஓகே. இப்போ இது வந்து ஜென்ரலாவும் சொல்லலாம். சரியா? ஸோ மீன் எஸ்ஹெச்எம். சரியா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எஸ்ஹெச்எம்க்கு ஒரு மாதிரி இருக்கும். இதே பொதுவாக சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்.
பொதுவான டேர்மு. இது தன்னிசைவுக்கு சொல்லும் போது ஒரு டேர்ம் இருக்கும். பொதுவா பொசிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஏ சைன் ஒமேகா டின்னு சொல்லிட்டு வரும் பொதுவானது. ஓகே, இதே சாரி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இதே பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கும். ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டா? இதே வெலாசிட்டி சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? ஏ ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு சொல்லலாம். இதே பொதுவாக சொல்லணும் அப்படின்னா v is equal to ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டி பிளஸ் பை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லலாம். தென் ஸோ இதே வந்து பொதுவாக சொல்லணும்னா மைனஸ் ஆஃப் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி பிளஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், குறிப்பிடலாம். தட்ஸ் இட். இவ்வளோதான்டா, இவ்வளோதான். ரைட்டா? ரைட்டு. ஓகே, இப்போ டைம் பீரியட் இருக்குல்ல, டைம் பீரியட் தான் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. டைம் பீரியட் தான், சரியா? ஸோ டைம் பீரியடை நான் உனக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன், வா. சரியா? ஈஸியா என்ன பண்றேன், சொல்லி கொடுக்க போறேன். வா. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பொசிஷனுக்கும் டைமுக்கும் நடுவில் நான் கிராஃப் வரையினேன். பொசிஷனுக்கும் டைமுக்கும் நடுவில் நான் கிராஃப் வரையினேன். சரியா? இது என்னது? என்னோட பொசிஷன் எக்ஸ், இது டைம் டி. சரியா? ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சைனா இல்லையா? இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் ஒமேகா டி தானே. ஸோ பொசிஷன் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சைனு. ஸோ தட் அப்போ என்ன? சைன் தீட்டா கிராஃப் தான் இங்கே வரும். சைன் தீட்டா கிராஃப் தான் இங்கே வரும். சைன் தீட்டா கிராஃப் வருமா? சைன் தீட்டா கிராஃப் அப்படின்றது எப்படி இருக்கும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்குமா? சைன் தீட்டா கிராஃப் எனக்கு இந்த மாதிரி சைன் தீட்டா கிராஃப் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? சைன் தீட்டா கிராஃப் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரதுக்கு கம்ப்ளீட்லி இங்கே எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? டைம் டி எடுத்துக்குமா? டி இந்த டைம் எடுத்துக்கும். அப்போ இங்கேருந்து பாதி வரதுக்கு t/2 t/2. நைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. t/2 பாதி வரதுக்கு t/2 தன்னா. ஃபோனை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன், ஒரு நிமிஷம். சும்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு சும்மா தும்பின்னு டென்ஷன் ஆகல போ. கடுப்பு ஆகுதுடா. சும்மா கிளாஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா எனக்கு செம்மையா இருக்கும். இப்போ அப்போ இங்க என்னவா இருக்கும்? இங்க இருந்து இது ஃபுல்லா t/2. அப்ப t/2ல பாதி t/2 இன்ட்டு 1/2. ஸோ அதானே t/2ல 1/2. ஆமாவா? அப்ப என்னது? t/2ல பாதி எவ்வளோதா? t/4. ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்ததான் இங்க முக்காவாசி. சரியா? t/2 பிளஸ் t/4 எவ்வளோ? 3t/4ன்னு வரும். So that's the time period. That is the time period of. So அப்போ இதோட பொசிஷன் அது. ஸோ மேக்ஸிமம் பிளஸ் ஆக்சிஸ் வந்து என்னது? பிளஸ் ஏல இருந்து ஸோ மைனஸ் ஏ வரைக்கும் இதோடைய ஆம்ப்ளிடியூட் இருக்குது. பிளஸ் ஏல இருந்து மைனஸ் ஏ வரைக்கும் இது வந்து ஆம்ப்ளிடியூட் இருக்குது. டன். Thank you. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நடுவில் கிராஃப் வரையப்போம். சரியா? ஸோ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நடுவில் கிராஃப் வரையலாமா? கிராஃப் வரையலாம். ஸோ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நடுவில் இருக்க ஃபங்க்ஷன் என்ன பாரு? இட்ஸ் அ காஸ் ஃபங்க்ஷன், ரைட்? வெலாசிட்டிக்கும் காஸ் தீட்டா டைமுக்கு இருக்க ஃபங்க்ஷன் இஸ் அ காஸ் ஃபங்க்ஷனா? காஸ் ஃபங்க்ஷன். வெலாசிட்டிக்கும் டைமுக்கு இருக்க ஃபங்க்ஷன் அது இங்க பாரு, காஸ் ஃபங்க்ஷன். ஸோ தட் காஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம காஸ் ஃபங்க்ஷன் கிராஃப், காஸ் தீட்டா கிராஃப் வரைய போறோம். சரியா? வரையலாமா? காஸ் தீட்டா கிராஃப் எப்படி வரும் சொல்லு பார்க்கலாம். ஸோ தட் காஸ் தீட்டா கிராஃப். ஸோ இங்க இது மாதிரி நான் ஒரு லைன் வச்சுக்கிறேன் இதுக்கு ஈக்குவலா. இந்த மாதிரி வருமா காஸ் தீட்டா கிராஃப்? இந்த மாதிரி வருமா வராதா? எஸ், கண்டிப்பா காஸ் தீட்டா கிராஃப் இங்க தான் வரும். ஸோ இது வந்து பண்ணா v வெலாசிட்டி, இது டைம் t. ஓகேவா? ஸோ இது இங்க என்ன இருக்கும்? இங்க இது வரைக்கும் என்ன? பிளஸ் ஏ வரைக்கும் இருக்குமா? இங்க பிளஸ் ஏ ஆம்ப்ளிடியூட் இருக்கும், இங்க மைனஸ் ஏ ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஸோ தட் அப்போ இங்க இருந்து இது கம்ப்ளீட்டா டீனா இது என்னவா இருக்கும்? இது 3t/4ன்னு இருக்கும். அப்போ இங்க வரத்துக்கு t/2ன்னு சொல்லிட்டு இருக்கும், இங்க t/4ன்னு இருக்கும். புரிஞ்சா இல்லையா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? கண்டிப்பா இங்க எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். சரியா? அடுத்து என்னன்னா அடுத்து ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் நடுவில் நான் கிராஃப் வரைய போறேன். ஆக்சலரேஷனுக்கும்
டைமுக்கும் நடுவில் என்ன பண்ண போறோம், கிராஃப் நான் வரைய போறேன்னு வச்சுக்கோங்க. வரையலாமா? வரையலாவா? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சைன். ஸோ மைனஸ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து ரொம்ப 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 தம்ம தூண்டா வரும். ஆம்ப்ளிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா வரும். இது என்னோட ஆக்சலரேஷன், இது வந்து டைம் டி. ஓகே, அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் கிராஃப் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் இருக்கும், மைனஸ் ஆஃப் ஏ ஒமேகா ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு கிராஃப் வரும். ஓகேவா? ஸோ இங்க இருக்குது என்னது, மைனஸ் ஆஃப் ஏ ஒமேகா ஸ்கொயர். இது என்னது, இங்க இருக்குது பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர், பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர், பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர். டன்னா? ஸோ இது வந்து பண்ணா பிளஸ் ஏ ஒமேகா தான். இது என்னது, மைனஸ் ஆஃப் ஏ ஒமேகா. இது மைனஸ் ஆஃப் ஏ ஒமேகா. ஸோ மறக்காத. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ். சரியா? ஓகேடாப்பா. ஓகே, இங்க வா. இப்போ எனக்கு தெரியும் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் ஆஃப் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டியா. இதை கொஞ்சம் இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, இதை கொஞ்சம் மாற்றி எழுது, மைனஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டியா. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாமா, எழுதக்கூடாதா? ஸோ இதை இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை நான் ஸ்லோப் ஈக்குவேஷன் கூட நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இங்கே இன்டர்செப்ட் எதுவும் இல்லை. ஸோ இங்கே எம்ன்றது ஸ்லோப் பண்ணது யாருப்பா, இங்கே ஸ்லோப் பண்ணது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் இங்கே ஸ்லோப்பு. இங்கே ஸ்லோப் யாருப்பா, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் வந்து தான் இந்த இடத்துல ஸ்லோப்பு. ஸோ அப்போ இங்கே எம்ன்றது என்ன ஸ்லோப்பாக இருக்கும், எம்ன்றது என்ன ஆக்சுவலி நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ தட் அப்போ ஸ்லோப் என்னவா இருக்கும், இட்ஸ் லைக் இந்த மாதிரி எங்கடா வருது, இந்த மாதிரி இதுவா, இது பாசிட்டிவ் ஸ்லோப் ஆகும். ஸ்லோப் ஆக்சுவலி நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் ஸ்லோப் வந்து. ஸோ உனக்கு வந்து இந்த நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்கும். நெகட்டிவ் ஸ்லோப் இப்படி தான் கிடைக்கும். டன். ஐ ஹோப் யூ கைஸ் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் யாருக்கும் எது டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் போகலாம். ஸோ இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம்னா ஸோ இன்னைக்கு செஷன் ஓவர். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு 10 கொஷின் மேலே இருக்கும். 10 கொஷின் சால்வ் பண்ணோம்னா ஸோ த செஷன் இஸ் எண்ட் டுடே. இன்னைக்கு செஷன் வந்து இன்னையோட முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே, ஒரு டேபிள் காலம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டேபிள் காலத்தை மட்டும் நீ நோட் பண்ணிக்கோ. டேபிள் காலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் டி இஸ் ஈக்குவல் டு டைம் டி. ஓகே, அங்கே டி இஸ் ஈக்குவல் டு 0. 0ன்றப்ப 0 t/4, அதுக்கப்புறமா t/2, தென் 3t/4. அப்புறமா வந்து டி, டோட்டல் டைம் டி. ஓகே, இங்கே இந்த இடத்துல பொசிஷன் எக்ஸ் எப்படி இருக்கும், டைம் எக்ஸ் பொசிஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி வெலாசிட்டி அங்கே எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ மேட்டர். சரியா? அப்படின்றது தான் அது விஷயமே. ஸோ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0ல பொசிஷன் எங்க இருக்கு பாரு, பொசிஷன் எங்க இருக்கு, 0ல தான் இருக்கு. ஸோ பொசிஷன் என்னவா இருக்கு, 0ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த t/4ல எங்கடா போச்சு, t/4ல மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் பிளஸ் ஏ வரைக்கும் வந்துச்சு, பிளஸ் ஏ வரைக்கும் வந்துச்சு. t/2ல அகைன் இட் கம்ஸ் டு 0. அகைன் என்ன ஆயிடுச்சு, ஸோ அகைன் ஆம்ப்ளிடியூட் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே 0 ஆயிடுச்சு. ஓகே, அகைன் 3t/4ல மைனஸ் ஏ வரைக்கும் வந்திருக்கும். அகைன் டீல 0 ஆயிருக்கும். இவ்வளவுதான் இந்த விஷயம், இவ்வளவுதான் எங்கிறது விஷயம். சரியா? டன். இதே வெலாசிட்டியில பாருங்க. ஸோ வெலாசிட்டியில ஃபர்ஸ்ட் 0 பொசிஷன்ல எங்க இருந்துச்சு, பிளஸ் ஏ ஒமேகா வரைக்கும் இருந்துச்சு. ஏ ஒமேகா மேக்ஸிமம் வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? t/4ல பாரு. இதே t/4ல பார்த்தோன்னா இங்க என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. கரெக்டா? அகைன் t/2ல பார்த்தோம்னா அகைன் t/2ல மைனஸ் ஏ ஒமேகான்னு சொல்லிட்டு வந்துச்சு. மைனஸ் ஏ ஒமேகான்னு வந்துச்சு. 3t/4ல அகைன் 0, டீல அகைன் ஏ ஒமேகா அப்படின்றது வந்துச்சு. டன்னா? வெலாசிட்டி இந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் லெவலில் 0 லெவலில் சேம் 0 தான். t/4 லெவலில் t/4னா இங்கே. ஸோ இங்கே ஆச்சு மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்னு வந்துச்சு. மைனஸ் ஆஃப் ஏ ஒமேகா ஸ்கொயர் வந்துச்சு. அடுத்து 0ன்னு வந்திருக்கும். அடுத்து இங்கே ஆச்சு 0ன்னு வந்துச்சு. அப்போ இங்கே பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்னு வந்துச்சு. அகைன் 0 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். திஸ் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? தலசி மீன் உட்காந்துருக்காங்க, கிளாஸ் இதுதான். ஓகே,
ஏதோ மாதிரி ஸ்மெல் பேட் ஸ்மெல் வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. என்னுடைய மனப்பிராந்தி. ஓகே, ஒரு துகளானது y அச்சில் தனி சீரழிவு இயக்கத்தை மேற்கொள்கிறது எனில் y சமம் 10 sin pi by t/4 எனில் t = 2 வினாடியில் அதன் கட்டம் என்னன்னு கேட்கலாம். பையோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பையோடைய ஃபேஸ் அதாவது ஒமேகா டி பிளஸ் பையோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். சரியா? இங்க ஃபேஸ் அப்படின்றது யாரு, இங்க கட்டம் அப்படின்றது யாரு சொல்லு பார்க்கலாம். இங்க கட்டம் யாருப்பா, பை t/4. சரியா? இங்க பை t/4 தான் கட்டம். இங்க டீயோட வேல்யூல 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கேன்சல் பண்ணா π/2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அது ஃபேஸ் எவ்வளோ வரும், ஃபேஸு. ஸோ டீயோட வேல்யூ 2. ஸோ இங்கே என்ன ஆகுது பாரு, π2/4ன்னு வரும். ஸோ இதுவும் காலி ஆச்சுன்னா π/2. அவ்வளோதான் இதோட ஃபேஸ். அதான் அது இதோட ஃபேஸ். சரியா? அடுத்த கொஸ்டின், இரண்டு ஒரே உச்ச வரம்பை கொண்ட இரண்டு தனி ஊசல்களின் கோண அதிர்வெண் ஒமேகாவுடைய வேல்யூ கொடுத்துருக்கான். ஒமேகா 1 = 100. கோண அதிர்வெண்ணா ஒமேகா = 100. ஒமேகா 2 வேல்யூ வந்து பார்த்தா 10,000 radian/second எனில் அவைகளின் முடுக்கத்திற்கான விகிதத்தை காண்க. ஸோ A1/A2 வேல்யூ. சரியா? ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயரா இல்லையா, மைனஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயரா. அப்போ A1/A2 = மைனஸ் ஆஃப் ஒமேகா 1 the whole square by மைனஸ் ஆஃப் ஒமேகா 2 the whole square சொல்லிட்டு வருமா மைனஸ் காலி. அப்போ ஒமேகா 1 வேல்யூ எவ்வளோ, ஸோ 100. ஒமேகா 2 வேல்யூ எவ்வளோ, 1000. 2 0, இது ஒரு 2 0 காலி. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 1/10. இதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணு. ஸோ ஆன்சர் இஸ் 1:100. தட்ஸ் இட். 1:100 தான் வந்து இதோடைய ஆன்சர். புரிஞ்சிச்சா? நைஸ். அடுத்து, ஒரு தனி ஊசலின் சமன்பாடு 4d2x/dt² + 320x = 0 எனில் அந்த அலைவின் அலைவு காலம் என்னன்னு கேட்கலாம். அதாவது டைம் பீரியட் t ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம்டா. சரியா? ஸோ தட் இது ஆக்சலரேஷனா. அப்போ 4a + 320 = 320x = 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட்டா? அப்போ 4a = என்னன்னு வரும், -320 போகுமா போகாதா, 320xன்னு போகும். அப்போ இதுவும் காலி ஆயிடுச்சா. ஸோ அப்போ a = எவ்வளோ, -80xன்னு சொல்லிட்டு வருமா. ஸோ எனக்கு ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னன்னு தெரியும், -ω²x தெரியும். ஸோ அப்போ என்னது, ω² வேல்யூ எவ்வளோ, 80. அப்போ ஒமேகா = √80. ஸோ √80 எடுத்தோம் அப்படின்னா 40 × 2ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ 40a வந்து பார்த்தா 4 × 10ன்னு எழுதலாம். ஸோ தட் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2 × 5 2. ஸோ 4√5ன்னு சொல்லிட்டு வரும். ஒமேகாவோட வேல்யூ என்ன பண்ணுன்னா, ஸோ இங்கே பார்த்தா 80. 4ஆம் வாய்ப்பாடில் வச்சா 40 20ன்னு வரும். ஓகேவா? என்ன வரும், 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரியுதா? 20ன்னு வரும். அகைன் வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வச்சா 10ன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2. ஸோ 5. ஸோ 5ஆல் வச்சா 1. ஸோ அப்போ என்ன ரூட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும் சொல்ல பார்க்கலாம். 4 2 2 அகைன் 5. இந்த 4 வெளியே வைத்திருந்தா என்ன 2 ஆகும். இந்த 2வும் வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 5 மட்டும் வெளியே இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஒமேகா = என்னன்னு வரும், 4√5 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். 4√5 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஸோ தட் அப்போ ஒமேகா = எனக்கு என்ன தெரியும், 2π/tன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்போ 2π/t = எவ்வளோ, 4√5. அப்போ இதுவும் காலி ஆச்சு, 2√5ன்னு வரும். அப்போ t = வாட், π/2√5 செகண்ட்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? π/2√5 செகண்ட்ஸ் தான் வந்து பார்த்தா என்னுடைய ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே,
நைஸ் 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 நைஸ். நீ ஆக்சுவலி லீவ் எங்களுக்கு விட்டாங்க 3 நாள் லீவ், இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பிகாஸ் அது எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல, ஹாஸ்டல் டேன்னு ஏதோ டே வந்துச்சாமா அது விட்டுட்டானுங்க. ஓகே பரவாயில்ல, ஹாப்பி தான். அண்ட் ஸோ தட் நோ இஷ்யூஸ். ஒரு அலைவின் இடப்பெயர்ச்சி 0.02 மீட்டர் மற்றும் முடுக்கம் 2 மீட்டர் per செகண்ட் எனில் அந்த அலைவின் கோண அதிர்வெண் என்ன? அந்த அலைவியின் கோண அதிர்வெண் என்ன? அதான் கொஷின். எக்ஸோட வேல்யூ சொல்லிட்டாங்க எவ்வளோ, 0.02 மீட்டர். ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டாங்க, 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, அவன் என்ன கேட்டான், ஒமேகாவோட வேல்யூ கேட்டிருக்கான், மைனஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸு. அவ்வளோதான் டன்னு. ஆக்சலரேஷன் எவ்வளோடா 2, ஒமேகா ஸ்கொயர் எவ்வளோடா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ எவ்வளோடா 0.02. ஓகேவா? வா, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை என்னாச்சு, என்ன வரும், 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 10⁻². கரெக்டா? கரெக்டா இல்லையா? -2 இது +2 மேலே போச்சுன்னா 200ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 200. 200 ரைட்டா, 200 / 2. ஸோ அப்போ காலி. ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 200ன்னு வரும். அப்போ ஒமேகாவோட வேல்யூ 10 radian per second. 10 radian per second. That's the answer. ஓகேவா? டைரக்ட் கொஷின் டைரக்ட் ஆன்சர், டைரக்ட் கொஷின் டைரக்ட் ஆன்சர், டைரக்ட் கொஷின் டைரக்ட் ஆன்சர் முடிஞ்சிச்சு. சூப்பரா சொல்லியிருக்கான் பாரு, சூப்பரா ஒன்று சொல்லியிருக்கான். ஒரு துகளானது அலைவு இயக்கத்தை மேற்கொள்கிறது எனில் அதனுடைய உச்ச முடுக்கம் ஆல்பா. ஸோ வியோட வேல்யூல ஆல்பா, ஆக்சலரேஷனோட வேல்யூ ஆல்பா ரைட்டா. அப்புறமா உச்ச திசை வேகம் பீட்டா, பீட்டா வந்து என்னது வெலாசிட்டி. ஓகே ஸோ தட் அப்போ ஆல்பா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லு பார்க்கலாம், ஆல்பா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு இதனால எல்லாம் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. ஒமேகா ஸ்கொயர் ஏவா எக்ஸடா, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ தான், ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு சொல்லிட்டு எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இதை வந்து பார்த்தா ஒமேகா ஸ்கொயர், இது ஒமேகா ஏன்னு எழுதலாம். இதெல்லாம் எழுதலாம் ஒமேகா ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ ஆல்பா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது ஒமேகா ஸ்கொயர் ஏ டிவைடட் பை ஒமேகா ஏ. ஸோ இதுவும் காலி, இது காலி, இதுவும் காலி. ஸோ அப்போ ஆல்பா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 2π/t. 2π/t இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பை பீட்டா. ஸோ அந்த t தான் எனக்கு வேணும். அப்போ டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு என்னது 2π/β டிவைடட் பை ஆல்பா. புரிஞ்சுச்சா? 2π/β டிவைடட் பை ஆல்பா. டன்னா? டன் 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 டனக்கா டன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. அடுத்த கொஸ்டின், ஒரு முழு சுழற்சியின் போது எடுத்துக்கொள்ளும் காலத்தில் அவற்றின் இடப்பெயர்ச்சி என்ன? ஒரு ஆசிலேஷன்ல கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு சைக்கிள்னா இப்படி போயிட்டு இப்படி வரணும், என்னது இப்படி போயிட்டு இப்படி வரணும், அதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இங்க வா, சூப்பரா சொல்லிக்கிட்டேன். கால்குலேட் பென் பேப்பரே வைக்க தேவை, ஈஸியா சொல்லித்தரேன் பாரு. இங்க பாரு, இங்க இருந்து ஒரு சைக்கிள் ஒன்ஸ் இப்படி போக ஏவா, அகைன் இப்படி வரத்துக்கு இன்னொரு ஏவா 2a, அகைன் இப்படி போறதுக்கு 3a, அகைன் இப்படி வரத்துக்கு 4a. ஸோ the answer is 4a. நைஸ், சரியா? ஆன்சர் இஸ் 4a. ஓகே டன்னா? டன் 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 டன். இப்போ கொஸ்டின் பார்த்து முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று சொல்லிடுறேன் வா. என்னன்னா, ஐ ஹோப் யூ கைஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு a ஒமேகா காஸ் ஒமேகா t அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ரைட்டா. இந்த காஸ் ஒமேகா t நான் எப்படி எழுதான்னு பார்த்தோன்னா a ஒமேகா இன்ட்டு இந்த காஸ் ஒமேகா t1 நான் எப்படி எழுதுனா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் ஒமேகா டின்னு எழுதலாம். நடுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெருசாக வரும், அதெல்லாம் தேவையில்ல, ஒமேகா டின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா? இப்போ இந்த ஏவை உள்ள கொண்டு போயிடு. அப்போ v இஸ் ஈக்குவல் டு என்னது, v இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ ஸ்கொயருக்கு ஏ உள்ள போச்சுன்னா ஏ ஸ்கொயர் ஆயிடுமா? ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சைன் ஸ்கொயர் ஒமேகா டியா, சைன் ஸ்கொயர் ஒமேகா டியா, ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு வரும். ஸோ அது அப்போ v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டின்றது என்னது? ஸோ எக்ஸு. ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ எக்ஸ் ஸ்கொயர். தட்ஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோ. டன்.
தென் ஒரு துகளானது அலை உருகுதெனில் அவற்றின் உச்ச வரம்பு a, அவற்றின் உச்ச வேகம் v0 எனில் 3a/4 எனும்போது அவற்றின் வேகம் என்னன்னு கேட்கலாம். ஈஸி ஈஸி. v0 is equal to a omega, so x is equal to 3a/4. So v is equal to ஃபார்முலா தெரியும், omega into a square minus x square. கரெக்டா? v is equal to omega. ஸோ இதை அப்படியே உள்ள கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? 3 இதை உள்ள எடுத்துட்டு போய் ஸ்கொயர் பண்ணோம்னா ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 9a² by 16 சொல்லிட்டு வரும். ஸோ இதை பர்டிகுலர்லி சால்வ் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் காமனாக வெளியேற்றினோம்னா a. ஸோ v is equal to என்னடா வரும்? 5 ஃபர்தரா. ஸோ ட்ரீட் பண்ணும்போது ஸோ 9/16 a² ஏவை வெளியேற்றலாம். ஸோ a வெளியேற்றோம்னா என்ன ஆகும்? 1 minus 9/16 சொல்லிட்டு வரும். மேலே கீழே 16 டிவைட் பண்ணால் 16 minus 9 is equal to 7 7 7. சரியா? அப்போ என்னது? v is equal to omega a square root of 7 divided by 4 வரும். That's the answer. So இதோட செஷன் இஸ் ஓவர் கைஸ். ஸோ செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ. மறக்காம இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணு அண்ட் லைக் பண்ணு. முக்கியமாக உன்னோட தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணு. டாட்டா, பை. See you.